இவங்க வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது, ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கண்ணா வந்து பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவரும் வெயிட் பண்ணியிருந்தார். போய் பார்த்து எரர் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒயரிங் ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, சரி ஓகேண்ணா கழட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார். அண்ணாண்ணா இங்கெல்லாம் வச்சு கழட்ட முடியாது, நம்ம லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம், அங்கே கழட்டி வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா அன்றைக்கே கழட்டிட்டோம், ஒயரிங் கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் நிறைய டேமேஜ் இருந்துச்சு. ரெடி பண்ணி அடுத்த நாள் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து எங்களால் போய் மாற்ற முடிஞ்சிச்சு. போட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க ஏதோ லோக்கல் எலக்ட்ரிஷியன்கிட்ட விட்டு அது வேறு ஒயரிங் எங்கெங்கேயோ பண்ணி அதை இது பண்ணி ரொம்ப சிக்கலாகி சாவிலே ஆஃப் ஆக மாட்டேன்னுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் லைன் கொடுத்துருந்தது எல்லாமே பிச்சு போட்டு நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணி அவருக்கு கொடுத்துட்டோம். அவர்கிட்ட வந்து சரி ஓகேண்ணா அவ்வளோதான், இனிமேல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த வண்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு டிரைவர் அண்ணா என்ன சொன்னார், என் வண்டியை மட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறீங்க, எல்லா வண்டியும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் இல்லைண்ணா, கண்டிப்பாக வந்து எல்லார் வண்டியும் ஒன் பை ஒன்னாக தான் பார்த்து கொடுக்க முடியும். ஒவ்வொரு வண்டியாக நாங்களும் முடிச்சுட்டு வந்துகிட்டே தான் இருந்தோம். அதுக்குள்ளே நீங்களாக ஒவ்வொன்று நினச்சிக்கிறீங்க அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லா வண்டிக்குமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். ஆனால் என்ன ஒன்று லேட் ஆகும் கொஞ்சம். கோச்சிக்காமல் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா வண்டியும் பார்த்து கொடுத்துடலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே வண்டி வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். அவரே பார்க்காம முடியாமல் போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் குடிச்சிட்டு தான் வேலை செஞ்சோம். முடியலங்க, சத்தியமாக ரொம்ப முடியல. அது போக நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வண்டியும் பார்த்துடலாம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.